ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சிஸ்டம்ல M.2 NVMe எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க அரவிந்த், இது உங்க கன்சோல் ஆஃப் பிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்ண போற M.2 NVMe வந்து EVMல உள்ள M.2 NVMe யூஸ் பண்ண போறோம். 256 GB SSD. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம்ல கரெக்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போர்ட் இருக்கும். ஸோ இந்த போர்ட் இருந்தாதான் உங்களால M.2 அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்க M.2 மாற்றதா இருந்தாலும் சரி, NVMe M.2 மாற்றதா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த போர்ட் இருக்கணும். ஸோ இந்த போர்ட் இருந்ததுன்னா இதுல பிளக்இன், நான் இப்போ பிளக்இன் பண்ற மாதிரி நீங்க பிளக்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பிளக்இன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரூ டைட் பண்ணணும். ஸ்க்ரூ வந்து உங்க மதர் போர்டு கூடயே கொடுத்துருப்பாங்க. M.2 கூட ஸ்க்ரூ வராது. ஸோ நீங்க அந்த மதர் போர்டுக்குள்ள ஸ்க்ரூவை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க மதர் போர்டை சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பாத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் பண்றப்போ உங்களோட ஹார்ட் டிஸ்க் நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு டேட்டா பேக்கப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ரிமூவ் பண்றது நல்லது. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட பூட் மெனுக்கான கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். ஸோ என்னோட சிஸ்டமுக்கு F2 கீ. ஸோ நான் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பூட் மெனுல உங்களோட SSD செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மாட்டின பென்ட்ரைவ், பூட்டபிள் பென்ட்ரைவ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா F10 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹார்ட் SSD காட்டும். ஸோ அது SSD நியூ கொடுத்து ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.